ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு குடிக்கவே இல்லைன்னு சொல்றானா அப்ப அவன் எவ்வளவு போதையில இருக்கணும். நாங்க அதான் குடிக்கல. உங்களுக்கு யார் சொன்னா குடிச்சோன்னு? குடிச்சவன் என்னடா குடிச்சிருக்கேன்னு சொல்றான். ஏன் குடிச்சவன் சொல்லுவா. அவ சொன்னதுக்காகவே உடனே நீ போய் குடிச்சிட்டு வந்தா அவளுக்கு என்னடா மரியாதை? நாங்கெல்லாம் அந்த காலத்துல உங்க அப்பாவும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரியா இருக்கீங்க. நீ குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா நானே துரத்தி விட்டுருவேன். வீட்டுக்குள்ளாரையே சேர்க்க மாட்டேன். சரி விருப்பம் இருந்தா வெளியே போடாமல. என்னப்பா பேசிருக்கீங்க, ரெண்டையும் சேர்த்து துரத்தி விடுங்க. அப்பதான் இந்த வீடு நல்லா அமைதியா இருக்கும். ஏங்க அவன் நல்லா பேசுறேன். அவர்தான் irrelevant-ஆவே பேசுவான். எதுவுமே சம்பந்தம் இல்லாம பேசுவான். கல்யாண வீட்டுல பத்தி இலவ பத்தி பேசுவான். மேல தூக்கி வச்சு ஆடுனல்ல, இப்ப பாத்தியா நீயே வேண்டாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டா. பட்டு பேசுங்கடா. வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்க அசிங்கமா கேட்டுருவேன்டா. அப்புறமேலு டாட்டி இல்லன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஜாலியா குடிக்கலாம். இவன் எங்க மாற போறான்? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. விட மாட்டான். இந்த காரணத்தை வச்சு மீனாவும் இங்க வர மாட்டான். கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கும். வந்துட்டா இருக்கா? தாண்டா அவனுக்காக குறா தாண்டா தாண்டி போடா சனியை முடிச்சவனே. கூலி போப்பான். தம்பி ஓவரா நடிப்ப போடாத. உன்னை மாதிரி நானும் இந்தாங்க அங்கிள். ரொம்ப இது பண்ணிக்குவாங்க. நம்ம கொஞ்சம் வாயில இருந்தது. நீ நடந்துப்பா. நீ நடந்து. பார்லருமா காஃபி போடுச்சா இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். எதுக்கிட்ட இப்ப கை தட்டுற? மீனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு பிளான் பண்ணிச்சு போறா அவன் பொண்டாட்டி. மேம் நீங்க என்ன மேம்? ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? சைடுல தானே நிக்கிறேன். ஏண்டி தம்பி